Hi guys, welcome to Shruto's Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லுலு ஹைப்பர் மார்க்கெட்ல கிங் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அரௌண்ட் 450 கிராம்ஸ் இருக்கு. அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மி. இதோட காஸ்ட் வந்து 31.45 dirhams. இதை இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அரௌண்ட் 725 இந்தியன் ருபீஸ். இதை நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். நான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் எடுத்துக்கிறேன். எந்த பிராண்ட்லனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட லெமன் ஜூஸு கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த அளவு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம ஃபிஷ்ஷஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக ஓவர் கோட் ஆயிருந்தால் போதும். இதை அப்படியே ஒரு 30 மினிட்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆயிருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுற டெக்னிக்கில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இது ரெண்டும் சேர்ந்து பொரியும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இதுக்கு மேலே அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷு சூப்பராக உள்ள எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக ஃபிஷ்ஷை இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரதுக்கு 5 மினிட்ஸு. அடுத்த பக்கம் அப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூப்பராக வேகட்டும். டோட்டலாக 10 மினிட்ஸில் சூப்பராக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள அவ்வளோ நல்லா சாஃப்டாக பந்துன்னு பஞ்சு போல் இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்குது. ஒரே ஒரு டிப்பு, மசாலா மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மசாலா மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது மசாலா அப்படியே ஃபிஷ்ஷோட சேர்ந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருத்திகாவுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ், இஷ்க் யூ ஆல்.